அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் டீச்சர்ஸ். இது உங்கள் டீச்சர்ஸ் கேர். முதுகலை ஆசிரியர்களுக்கான தேர்வு எழுதி முடிச்சுட்டு வந்திருக்கோம். நம்ம எக்ஸாம் எழுதி முடித்த உடனே ரொம்ப டென்ஷனு. இது வரைக்கும் நான் இந்த எக்ஸாமே இது மாதிரி எழுதுனதே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி நான் கொஷின் பேர் பார்த்ததே இல்லை, என்ன தான் கேட்டானே எனக்கு புரியல அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கஷ்டப்படுற மாதிரியோ வருத்தப்படுற மாதிரியோ துன்பப்பட வேண்டிய நிலவிலையோ இல்லை எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் வந்து கஷ்டப்படாமல் எக்ஸாம் எழுதிருக்கேன், சிறப்பாக எழுதிருக்கேன், என்னோடய மதிப்பெண் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நல்ல மதிப்பெண் வரும், நான் கண்டிப்பாக நான் ஜாப்புக்கு போகிற ஒரு மைண்ட் செட்டோடு நிறைய டீச்சர்ஸ் வந்திருப்பீங்க. ஸோ இவங்க வந்து இந்த வினாத்தாள்கள் எடுத்த விஷயங்கள் வந்து நெகட்டிவாகவும் ரொம்ப ரொம்ப வேறு லெவலில் இல்லாமல் ஒரு இந்த 2 மாதத்துக்குள்ள ஸ்மார்ட்டாக படித்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக படித்தா கூட எப்படி ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணுறாங்களோ, ஏற்கனவே ரொம்ப நாள் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் இந்த குரூப் 4 எழுதும்போது பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 4 கொஸ்டின் பேர் பார்த்தவங்களாம் பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ இதுக்கப்புறம் நான் குரூப் 4 படிக்கிற விருப்பமே இல்லை, ஏன் இப்படி கேட்குறாங்களோ தெரியலன்னு பல பேர் குழம்புனதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இந்த ஜிகே கொஷின்ஸு, அதாவது சைக்காலஜி கொஷின்ஸு, இதெல்லாம் வந்து ரெண்டுத்துலேயும் கம்பேரிசன் பண்ணும்போது ஜிகேவில் நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் 7 மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய விஷயம் போட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்ததில் ரொம்ப நம்ம பரிச்சயமாக இல்லாமல் எல்லாமே கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் அதாவது நெகட்டிவ் அப்ரோச் இல்லாமல் பாசிட்டிவான அப்ரோச்சில் சொன்ன மாதிரி கரெக்டான அப்ரோச்சை நீங்கள் கொஷின் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னாவே கண்டிப்பாக ஒரு 8 மார்க் வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துருக்கலாம். ஸோ எல்லாமே வந்து நம்ம வந்து புத்தகங்களை கொடுத்தோம், தொகுதி 1 தொகுதி 2ன்னு இவ்வளோ பெரிய புத்தகங்கள்லாம் வந்து கொடுக்குறோமே படிப்புமான்னு பார்த்தோன்னா அந்த கொஷின் அந்த புத்தகங்கள்லாம் வந்து ஒரு வினா வந்தாலும் எளிமையான வினாக்கள் தான் வந்திருக்குது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ முதல்ல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம வந்து 1 பை 1 கீ போட தான் போகிறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு உண்டான ஸ்டாஃப் வந்து அதான வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. இனிஷியேட்டாக தொடக்கமாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜிகேவில் சுமார் 170 180 அந்த 10 வினாக்களுக்கான விடைகள் என்ன காமனாக இருக்கிறதால முதல்ல கொடுத்துருவோம். அடுத்தது 2வது வந்து 30 வினாக்கள் சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் மெத்தடாலஜி பார்த்துருவோம். அடுத்தது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 110 110 பிரித்து போடுவாங்க. இது உங்களோட மொபைல் ஆப்லேயும் இருக்கும், யூடியூப்லேயும் இருக்கும். அடுத்தது நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நம்மளுடைய எல்லா நிறுவனத்தில் இருக்கிற சேலம், திருச்சி, காஞ்சிபுரம் அல்லது மதுரை எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கான வாட்ஸ்அப்லேயே அனுப்பி வைப்பாங்க. இப்போது இதை வந்து நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு டென்டேட்டிவ் கீயாகவே கூட நீங்கள் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 85-90% கன்ஃபார்மாக வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரிஜினல் புக் சோர்ஸ் கேட்டாலும் நம்ம வந்து அனுப்பி வைக்க தயாராக இருக்கிறோம். நம்மள புத்தகங்கள்லேருந்து எடுத்தது எந்தெந்த பேஜில் இருக்கும் நம்ம வெளியே வச்சுருக்கோம், இதை நீங்கள் பார்த்துக்கலாம். அது நம்மளுடைய யூடியூப்பில் நம்மளுடைய இபுக்கில் படிக்கிறவங்களுக்கான இதெல்லாம் அதிலே இருக்கும். மற்றவங்களுக்கு புக்காக கையில் வாங்கியிருக்காங்களே சைக்காலஜி எஜுகேஷன் மெத்தடாலஜி, அவங்களுக்கும் அப்படியே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் நான் எதுவுமே வாங்கலை சார், இதுக்கப்புறம் படிக்க போகிறேன்னா கூட ஜனவரி மாதம் உங்களுக்கு அந்த பிளானர் விட போகிறாங்க. ஸோ பிளானரில் மறுபடியும் உங்களுக்கு ஒரு 1500 2000 சீட்டு கால்பர் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் தயாராகிட்டு இருக்க சார், தொடர்ந்து படிக்க போகிறேன்றவங்க மற்ற புத்தகங்களை கூட வாங்கி தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இப்போ இந்த தேர்வு சிறப்பான முறையில் எழுதிட்டு வெற்றி பெற்று இந்த அகாடமி முடிகிறப்போ அந்த ஜனவரி பொங்கலில் முன்னாடியோ பின்னாடியோ ஆர்டரை வாங்கி பணியில் சேர்கிறதுக்காக காத்திருக்கிற எல்லா முதுகலை ஆசிரியர்களுக்கும் இன்றைக்கி கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ண மாதிரியே பாசிட்டிவான கொஷின் பேப்பர் வந்திருக்குது. நீங்கள் பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணி எழுதிட்டு வந்திருக்கீங்க. நீங்களும் அதே பாசிட்டிவாக நல்ல மதிப்பெண் வரும் அப்படின்ற உங்களுடைய மார்க்கை எப்படி நீங்கள் ஷேர் பண்ணி கொண்டு வந்திருப்பீங்க, இல்லை நீங்கள் எழுதுனது இப்பயே தெரியும். ஸோ நீங்கள் அதை வந்து வச்சு உங்களுடைய மதிப்பெண்ணை கணிச்சிக்கலாம். ஸோ உங்களுடைய வெற்றி தரம் எந்தளவுக்கு இருக்குன்றதை பார்க்கலாம். சொல்லப்போனால் எல்லா விதமான கொஷின் பேப்பருமே உங்களுக்கு வந்து லிபரலாக மாடரேட்டாக நீங்கள் ஒரு நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எழுதிட்டு வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 பை 1 நாளைக்கு எல்லா மேஜர் சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி முதல்ல இந்த 10 நமக்கு ஜிகேயில் என்னன்றது நம்ம பார்த்துருவோம். அதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 8 வினாக்கள், அதாவது 8 வினாக்கள் நம்மளோட புத்தகங்கள் கொடுக்கப்பட்ட புத்தகங்களே வந்துருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் வந்து நீங்கள் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் ஃபஸ்ட்டு கொஷின் கொடுத்துட்டா அந்த ஃபஸ்ட்டு கொஷினே கூட கேட்டிருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸில் கூட ஒரு கொஷின் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எது இருக்குது, நீங்கள் வேணால் புத்தகம் கையில் இருந்தால் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க, புக்கில் வேணாலும் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க, இல்லை புது புக்காக வாங்கினாலும் வாங்கி பார்த்து நீங்கள் படிச்சுக்கிங்க. சரிங்களா? முதல்ல நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. 170 to 180 ஜிகேவில் இருக்கிற கொஷினில் நம்ம பார்த்துடலாம் டீச்சர்ஸ். ஓகேங்களா? ஒன்றும் ஒரி பண்ண வேணாம், சிறப்பாகவே எழுதிருப்பீங்க. பாசிட்டிவாகவே இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுடைய ஃபைலில் அப்ரோச் பண்ணிக்கினே வாங்க. கடைசி நிமிடத்தில் மாற வேண்டிய ஆட்டங்கள் நிறைய உண்டுன்ற மாதிரி நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கையோட லெவலில் இருக்கிற மார்க் எல்லாமே ஸ்கோர் ஆகும். பயப்பட வேணாம், தைரியமாக பார்த்துட்டு வாங்க. என்னுடைய மனதிலிருந்த வாழ்த்துக்கள். எல்லாருமே இந்த அகாடமிக்கு முடிஞ்சு இந்த அகாடமி அதாவது ஜனவரி மாதத்துக்கு அப்புறம்
பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாருமே போஸ்டிங் போட்டுருவாங்க. டிசம்பர் மாதம் எண்டில் கூட வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ எல்லோரும் டக்குன்னு போன மாதிரி உங்களுக்கும் போஸ்டிங் உடனே போட போகிறாங்க. மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட உங்களுடைய வினாக்களை எழுதிட்டு வந்தீங்களே அதுக்கான விடைகளை வந்து நீங்கள் குறிச்சிக்கிங்க. ஸோ அடுத்த லெவலில் இருக்கிற ஏதாவது எக்ஸாம் டெட் பேப்பர் சரியாக எழுதலை சார், இல்லை வருத்தமாக இருக்கிறேன் சார், இல்லை கொஞ்சம் எழுதியிருக்கேன் பட் இருந்தாலும் நான் டெட் பேப்பர் 1 and 2 படிக்கிறேன் சார்னா அந்த வேலையெல்லாம் நீங்கள் தொடங்கிடுங்க. எங்களுடைய TCA சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நீங்கள் வெற்றி பெற்று பணியில் சேர்ந்து முதல் கையெழுத்து போடுகின்ற ஒரு முகம் மலச்சூடு இருக்கின்றீங்களா, அந்த நோக்கத்தோடு நீங்கள் செயல்பட்டுகிட்டே இருங்க. எல்லா எக்ஸாமும் தொடர்ந்து எழுதிட்டே வாங்க. ஆர்டரை வாங்கி நீங்கள் பணியில் சேர்ந்த பிறகு உங்களுடைய படிக்கும் விதங்களை மாற்றிக்கிங்க. சரிங்களா? அது வரைக்கும் போட்டித் தேர்வுக்கான விஷயங்களை தொடர்ந்து படிங்க டீச்சர். வாழ்த்துக்கள். ஸோ ஜிகேவில் மொத்தம் உங்களுக்கு வந்து 150 வரைக்கும் 10 வினா வந்திருக்குது. ஸோ 10க்கு நம்மளதுல இருந்து குறைஞ்சபட்சம் 7 வினா கட்டாயமாக வந்திருக்கிறது நாங்கள் உறுதிப்படுத்திக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதை பார்க்கலாம். ஸோ புக்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம், புக்லேயும் செக் பண்ணிக்கலாம். வினாக்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. நான் ரொம்ப எஸ்டிமெலாம் சொல்ல விரும்பல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்வெளியில் வாகனங்களை ஏவுவதற்கு பயன்படுத்தப்படாத ஒன்றை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபைண்ட் ஆஃப் த ஒன் விச் ஒன் இஸ் நாட் யூஸ்டு டு லான்ச் வெஹிக்கிள்ஸ் இன் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூனிட் வந்து 9 அறிவியல் தொழில்நுட்பம் அதுக்கப்புறமா இருக்கிற இதில் வந்து கேட்டிருக்காங்க 9ஆம் யூனிட்டில். இதுக்கு ஆன்சர் வந்துன்னா PSLV, GSLV, அடுத்தது வந்து HRLV, அடுத்தது ALVன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் விஷயங்கள் வந்து நீங்கள் முதுகலை ஆசிரியர் எழுதும்போது நான் முதலே உங்களுக்கு எப்படி வெற்றி பெறணும்னு சொல்லும் போதே சொன்னேன். மேக்ஸிமம் 90%, 99% நீங்கள் இங்கிலீஷை தான் சூஸ் பண்ணணும். பட் இருந்தாலும் தமிழையும் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு சரியான விடை வந்து ALV. ஸோ இது வந்து பயன்படுத்தப்படாத ஒன்றுன்னும் போது ALVன்றது பார்த்திங்கன்னா சோனார்னு சொல்லுவாங்க இல்லையா, கடலுக்கு அடியில் ஆழத்தில் அதில் கணக்கிடக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. பட் ஆனால் இந்த BSLV, GSLV, HRLV இது 3மே நம்ம ஒரு பொதுக்கு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஜிகேயில் யூனிட் 8ல் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7லேயே நீங்கள் வந்து எடுத்து பார்த்துக்குங்க. இதில் வந்து எல்லாமே நான் கொடுத்துருக்கோம், ISRO மூலிமா கொடுத்துட்டு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். GSLV, HRLV இல்லைங்களா? ஸோ இதில் வந்து PSLV இது 3மே நமக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இது 3மே நீங்கள் இந்த விண்வெளித்துறையில் விண்கலங்களை ஏவும்போது பயன்படுத்தக்கூடிய இது விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ALV அப்படின்றது உங்களுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் இந்த கொஷின் கரெக்டாக போட்டுருக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக 172வது கொஷின். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேசிக்காக பார்க்கும்போதே சிம்பிளாக எழுதக்கூடிய விஷயங்கள் தான். யூனிட் 1 இது. ஸோ யூனிட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா மார்க் சரிங்களா, அதாவது ஃபார்மல் ஏஜென்சி, நான் ஃபார்மல் ஏஜென்சி பார்த்துருப்பீங்க. இந்த கொஷின் என்ன கேட்டுருக்காங்கன்னா தமிழே சொல்லி 9ஆம் வகுப்பு முதல் முதுகலை பட்ட முறையிலான ஆன்லைன் படிப்புகளை இந்தியாவில் எங்கும் எவரும் அணுகக்கூடிய வரையில் எளிதாகும் போர்ட்டல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்வயம் நம்ம தெரிஞ்சலாம். முதல்ல ஸ்வயம் என்னன்றது நீங்கள் ஆட்டோமேட்டிக் தெரிஞ்சால் இந்த ஆன்சர்னு போட்டிருப்பீங்க. ஸ்டடி வெப் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பிரண்ட் மைண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ 9ஆம் வகுப்பு வந்து 12ஆம் வகுப்புக்கு அப்புறம் PG போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் கிட்டத்தட்ட பல்வேறு விதமான படிப்புகளை இந்த ஸ்வயம் வந்து போர்ட்டல் வழங்குகிறது. ஆன்சர் சரியான விட வந்து ஆன்சர் வந்து A. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் பேஜ் நம்பர் 46லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இதுக்கு ஸ்வயம்ன்றதை நீங்கள் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்ததாக 2வது முடிஞ்சது. 3வதாக பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப் பொலிட்டிக் கார்டிலிசம்னு சொல்லியிருக்காங்க. கிராஜுலேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. பொலிட்டிக் கிராஜுலேஷனாக என்ன? பின்வரும் நோட்டில் எது பொலிட்டிக் படிப்படியான நன்மையை சிறப்பாக விவரிக்கிறது? பின்வருவனவற்றில் எது பொலிட்டிக் படிப்படியான நன்மையை சிறப்பாக விவரிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எவல்யூஷன் ஆஃப் தியரி, இது வந்து ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து வர மாதிரி பார்க்கலாம், சைக்காலஜிலேருந்து வர மாதிரி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து மேடம் ஆப்ஷன் A பரிமாணம் நீண்ட கால நிலைத்தன்மையுடன் விரைவாக வெடிப்புகளில் நிகழ்கிறது. இனங்கள் நீண்ட காலத்திற்கு மெதுவாகவும் தொடர்ச்சியாக மாறுகின்றன. C வந்து திடீர் பெரிய அளவிலான மரபணு மாற்றங்களால் பரிமாணம் ஏற்படுகிறது. D வந்து இனங்கள் அவற்றின் இருப்பு முழுவதும் மாறாமல் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் என்ன இம்ப்ரிட்டிங்னு சொல்லுவாங்க சைக்காலஜியில். இம்ப்ரிட்டிங்னா படிப்படியாக கடத்துவதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து SK மங்கள் புக்கில் வரும். இதே என்ன பார்த்தோன்னா இது எவல்யூஷன்லாம் எந்த புக்கில் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இது வந்து சரியான விடை வந்து ஆன்சர் வந்து B. ஸோ இனங்கள் நீண்ட காலத்திற்கு மெதுவாகவும் தொடர்ச்சியாகவும் மாறுகிறது. இது வந்து இம்ப்ரிட்டிங்னு சொல்லுவாங்க சைக்காலஜியில். இது மாதிரி இதுக்கான ஆன்சர் வந்து B. பட் இது வந்து நான் வந்து இந்த ஆர்கானிக் எவல்யூஷன் ஆறுமுகன்ற புத்தகத்தில் இருக்குது. பைலட்டிக் படிப்படியான தன்மை என்பது பரிமாண வளர்ச்சியின் ஒரு பாதிரியாகும். இனங்கள் நீண்ட காலத்திற்கு மெதுவாகவும் தொடர்ச்சியாக மாறுகிறது அப்படின்றது நான் அதை பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து சரியான ஆன்சர் வந்து நீங்கள் B அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு குறிச்சிக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக
4வது கொஷின் பார்த்தீங்கன்னா மேத்ஸ்லேருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் புக்ஸில் இது வந்து கொடுத்துருந்தோம். நீங்கள் அதை ஏற்கனவே டிஎன்பிசி படிச்சிருந்தாவோ மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்தாவோ எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும். பட் ஃப்ளூக்கில் போடுறாங்க அப்படின்னாலும் ஓகே தான். பட் இதோட ஆன்சர் வந்து பி. அதாவது ரூபாய் 1000 ஆனது 10% கூட்டு வட்டியால் அசலுடன் சேரும்போது எவ்வளவு காலங்களில் 1331 மாறும் அப்படின்றத நீங்கள் மேக்ஸமெட்டிக்கில் ஈஸியாக தெரிஞ்சவங்க ஈஸியாக போட்டிருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் வந்து ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணியிருக்கலாம். பட் 3 வருடங்கள் அப்படின்னு சரியாக போட்டவங்க வாழ்த்துக்கள். இது வந்து நீங்கள் பேஜ் நம்பர் ஜிகே புக்கு 9th யூனிட்டில் பேஜ் நம்பர் 35ல் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடல் ஃபார்முலாவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். பண்ணும்போது இந்த போட்டிங்கன்னா அதில் வந்து 3 years அப்படின்றது வரும். சரிங்களா? நீங்கள் போட்டு பாருங்கள் பக்கத்தில் வந்தால். அடுத்த கொஷின்ஸும் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் தான். அது வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா வேல்யூஸ் காரணம் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் நம்மளுடைய மேத்தமெட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு கொஷினாக உங்களுக்கு சாம்பிள் கொடுத்துருக்கோம் நாங்கள். ஸோ நம்ம மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர் கொடுத்த விஷயங்களில் இது ஃபஸ்ட்டு கொஷினே இதை வருது. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஷன் வந்து ஏ. அதை 1/50 வருது ஆன்சர் வந்து. இது வந்து ஆப்ஷன் ஏ. சரியான விட வந்து ஏ வரும். ஸோ இதுக்கான கொஷின்ஸை நீங்கள் பார்க்கணுன்னா பேஜ் நம்பர் 3ல் சால்வ் பண்ண இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 1/50 முறையில் வந்திருக்கும். இதுக்கு ஆன்சர் வந்து ஏ சரியான விடைன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. பட் இந்த மேத்தமெட்டிக்ஸ் எல்லாருமே மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப சிம்பிளாக போட்டிருப்பாங்க. 2 மார்க் ஈஸியாக வந்திருக்கலாம். மற்ற சப்ஜெக்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தால் ஈஸியாக போட்டுக்கலாம். சரிங்களா? இது வந்து பரவாயில்ல அப்படின்னாலும் உங்களுக்கு 7 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும். செக் பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக வந்து IAEA அமைப்பின் விரிவாக்கம் அப்சர்வேஷன் யூனிட் 10. இது யூனிட் 10ல் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. ரொம்ப இது பேசிக் தான். உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அப்படின்றது ஆப்ஷன் ஏ. சரிங்களா? இன்டர்நேஷ்னல் ஆட்டோமிக் அப்படின்றது இது வந்து பேசிக் கொஷின் தான். எல்லாருமே நீங்கள் போட்டிருப்பீங்க. இதனுடைய பன்னாட்டு இது வந்து எங்கே இருக்குன்றதும் கேட்பாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் சிம்பிளாகவே கேட்டிருக்காங்க. இதுலேருந்து ஒரு கொஷின் எதிர்பார்த்தோம், கண்டிப்பாக வந்துடுச்சு. இது வந்து நம்மளுடைய புத்தகத்தில் யூஎன்ஏடைய ஏஜென்சிகள் இருக்கு இல்லையா, அந்த யூஎன்ஏ ஏஜென்சி ஒரு 20-25 கொடுத்துருந்தோம். ஒரு 15 கொடுத்துருந்தோம். எல்லாமே பேசிக்காக தெரியும். யுனெஸ்கோனா இதிலே 3 கொஷின் கேட்டிருந்தாங்க அதனுடைய விளக்கத்தில் இருந்து. பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கானது IAEA அப்படின்னா சர்வதேச அணுசக்தி கழகம், இன்டர்நேஷ்னல் ஆட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சின்றது. இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஆஸ்திரியாவோட தலைநகர் வியன்னாவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பேசிக்காக நீங்கள் பார்த்துருந்தா படிச்சுருந்தா ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணியிருந்தால் சரியான போட்டிருக்கலாம். சரியான விடை வந்து ஏ. ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்டதில் யார் அரிக்கைமேடு பகுதியில் அகழாராய்ச்சியை மேற்கொண்டவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வரலாறு படித்தவங்களுக்கு, வரலாற்று பாடத்தில் ஈஸியாக படித்தவங்களுக்கும் அல்லது டிஎன்பிசி போட்டித் தேர்வுக்கு ரொம்ப நாளாக படிச்சிட்டவங்களுக்கும் ஈஸியான கொஷின் தான். அப்படி ஒரு வேளை டெட்டு மற்றவங்களுக்கு படிக்கிறாங்க காமனான இது தான். இந்த ப்ரூஸ் ப்ரோட், அடுத்து சர் ஜான் மார்ஷல், மார்டிமர் வீலர், டாக்டர் சாகன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து சி, மார்டிமர் வீலர். இது வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்சர் சி சரியான விடை. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூனிட் 2ல் பேஜ் நம்பர் 2லேயே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுடுமண் பல்வேறு இதுவும் எடுத்துருக்காங்க. இதில் பாண்டிச்சேரி வந்து பொதுகை என அழைக்கப்பட்டது. இப்பகுதியில் மார்டிமர் வீலர் அகழ்வாய்ச்சி மேற்கொண்டார் அப்படின்றது இது பேசிக்காக இருக்குது. இது பேசிக் கொஷின் தான். அதாவது எப்படி சொல்லப்படுது, 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு புத்தகம் லெவலில் இருக்கிற கொஷின் தான். இல்லை இப்போ 11th புக்கில் இருக்கிற கொஷினாக கூட நீங்கள் நினச்சிங்க. மார்டிமர் வீலர் வந்து சரியான விடை. அடுத்ததாக அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பின் பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரீஆம்பிள் கொடுத்துருக்காங்க. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஸ்டேட் பாலிசி. இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஆப்ஷன் வந்து பி. அதாவது பகுதி 4 அப்படின்றது நமக்கு தெரியும். 1 மத்திய அரசு, 2 மாநில அரசு, 3 வந்து அதுக்கப்புறம் உரிமைகள், அது கூட 2வது கூடிய சிட்டிசன்ஷிப்பு, 3வது வந்து உரிமைகள் அப்படின்னு வரும். 4வது வந்தது அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் அயர்லாந்து நாட்டிலேருந்து கடன் வாங்கப்பட்டது நம்ம படிச்சிருப்போம். ஸோ இது பகுதி 4 வந்து அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிகே புக்கில் யூனிட் 3ல் பேஜ் நம்பர் 7லேயே நம்ம கொடுத்துருக்கோம். பேசிக் தான். பட் இருந்தாலும் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசு சட்டம் பகுதி 4 சட்டப்பிரிவு 36லேருந்து 51 வரை தரப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இதுவும் நம்ம புக்லேயே வந்த கொஷின்ஸ் தான். சரிங்களா? இது பேசிக் கொஷின் தான். இருந்தாலும் நம்ம கொடுக்குற புத்தகங்கள் இருக்குன்றதை தெளிவுபடுத்துவதற்காக தான் இது. அடுத்ததாக 179ல் இது வந்து நம்ம 5வது யூனிட், அதாவது பொருளாதாரன்ற பாடப்பிரிவில் முக்கியமாக இதில் வந்து எக்கனாமிக்ஸ் பாடமோ மற்றவங்களுக்கோ இது ஈஸியாக இருக்கும். எக்கனாமிக்ஸ் அல்லது காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி கொஷின்ஸ் தான். இந்தியாவில் மாதிரி கிராமங்களை உருவாக்க பின்வரும் கிராமப்புற மேம்பாட்டு திட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து மாதிரி கிராமம்னாவே நம்ம வந்து கிராமன்ற பேரே அதில் வந்துடுது. ஸோ நம்ம சன்சத் ஆர்தஸ் கிராம யோஜனா அப்படின்றது நமக்கு பேசிக்காக போட்டுடலாம். இது வந்து ஆன்சர் வந்து சரியான விடை
சி எல்லாருமே சரியாக போட்டிருப்பீங்க. சரிங்களா? இதில் வந்து சன்சத் ஆர்தர்ஸ் கிராம் யோஜனா அப்படின்றத இதில் வந்து யோஜனா அப்படின்னாவே உங்களுக்கு நமக்கு தெரியும். பட் ஆர்தர்ஸ் சன்செட் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய புக்கில் நிறைய ஜிகே புக் யூனிட் 10 பேஜ் நம்பர் 18 கொடுத்துட்டு இதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சன்செட் ஆர்ட்ஸ் கிராம் யோஜனா அப்படின்றது இதுலேயும் கொடுத்துருக்கோம். இதில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் இதில் பின்னாடியே 1 by 1 நீங்கள் படிச்சிருக்கலாம். இதுக்கும் சரியான விடை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சி ஆன்சர் சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 180 வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இதில் வந்து விருது வந்து 2024 ஒட்டுமொத்த வெற்றியாளர் விருதினை டேஸ் அணி பெற்றதுன்னு கொடுத்துருந்தாங்க. இது வந்து இதெல்லாம் கிஃப்ட் மாதிரி தான். நம்ம கொடுக்கும்போது வருமா அப்படின்னு கெஸ் பண்ணல, பட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா காலேஜ் டிஆர்பி லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் வந்துடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சண்டிகார் பல்கலைக்கழகம் ஆன்சர் சி வந்து சரியான விடை. ஸோ ஆன்சர் சி சண்டிகார் பல்கலைக்கழகம் வந்து புத்தகத்தில் நாங்கள் கொடுத்தது தான் 10வது யூனிட்டில், அதாவது யூனிட் 6ல், அதாவது விருதுகள் பெற்றாங்க இல்லையா, அதில் வந்து கொடுத்துருந்தோம். விளையாட்டு வீரர்கள் வந்து ஒன்று எதிர்பார்த்தோம், பட் வரல. பட் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் ட்ராபி அப்படின்றது வந்து அதாவது விளையாட்டு வீரர்கள் தனிப்பட்ட வீரர்களை பற்றி கொடுக்காம எந்த யூனிவர்சிட்டின்னு கேட்டிருக்காங்க. சண்டிகர் பல்கலைக்கழகம் 2024 ஃபஸ்ட்டு விடையாக கொடுத்துட்டோம். ஸோ இதனோட சரியான விடை. பட் குருநானக்லாம் கேட்கல. இது வந்து சண்டிகர் பல்கலைக்கழகம் 2024 நம்ம இந்த புத்தகத்தில் பேஜ் நம்பர் 4 நீங்கள் எடுத்து செக் பண்ணாலும் இபுக்கில் பார்த்தாலும் இருக்கும். ஸோ இந்த விடை வந்து உங்களுக்கு ஆன்சர் சரியான விடை சி. ஓகே டீச்சர்ஸ், அந்த 10ல் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 6 இல்லை 7 போட்டிருக்கலாம். ஸோ இருந்தாலும் பாதிக்கு பாதி போட்டிருந்தா கூட மீதி இருக்கிற அந்த சைக்காலஜி எஜுகேஷன் மெத்தடாலஜி எவ்வளோ வினாக்கள் வந்து விடை சரியாக இருக்குதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம் டீச்சர்ஸ். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இது வந்து நீங்கள் டென்டேட்டிவாக பிளான் பண்ணிக்கலாம். பட் கவர்மெண்ட்டில் கீ போட்ட பிறகு கூட அதுக்குள்ளே இன்னும் வேறு 1-2 மாற்றுதல் உள்ளாகுது வேறு மாதிரி இருக்குன்னா கூட அதுக்கான முழுமையான உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸையோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் நம்ம தயாராக இருக்கிறோம். ஸோ இந்த தேர்வில் நாங்கள் வெற்றி பெற்றுவிட்ட பணிக்கு செல்வேன் நினைப்போடு இருங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது நம்ம எஜுகேஷன் அண்டு சைக்காலஜியில் நான் இன்றைக்கி உங்களுக்கு இப்போயே நான் உங்களுக்கு இன்னும் ஒரு 1 ஹவரில் லான்ச் பண்ணிடுறேன். அதை நீங்கள் பார்த்து குறித்து வச்சுக்க டீச்சர். நாளையிலேருந்து உங்களுக்கான ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் தனித்தனியாக அந்த ஸ்டாப்புங்க கொடுக்குறது உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க டீச்சர். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.